டிசம்பர் 2011 23 29 அப்ப வந்து உணர்வுல நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்க மத்த 19 இயக்கங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு வந்து அல் முஹ்தஹினாங்கிற சூறால 8-9 வசனத்து இது கொடுத்திருக்கீங்க. அதுல வந்து மாற்று மருத்துவர்களோட நீங்க நீதமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்களோட நடந்துங்க, அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டா அவங்களோட செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறீங்க. அந்த வசனம் உங்களுக்கு மட்டும் தான் அருளப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? உங்களால மத்தவங்க அந்த வசனம் அருளப்படலையா? உங்களுக்கு மட்டும் சொல்லுதுங்கிறது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்ப நாங்கெல்லாம் வந்து இந்த வசனம் ஏற்றுக்க கூடாது, எங்களுக்கு அது இல்லையா? இதை நீங்க இந்த 19 இயக்கங்களா என்னங்கிறது தெளிவா சொல்லுங்க, அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, பிறரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யறது என்பதை பற்றி கேள்வி வரும் பொழுது, ஒரு முஸ்லீம் வந்து யாரோடையும் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம். ஒரு முஸ்லீமோடு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், இந்துவோடு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம், கிறிஸ்துவரோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம், நாத்திகர்களோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். யாரும் யாரோடையும் சேர்ந்து கூட்டா ஒரு தொழில் பண்றீங்க, 2 பேர் பார்ட்னரா பண்ண போறாங்கன்னா ஒரு முஸ்லீமோடையும் பண்ணலாம், மற்ற யாரோடையும் வந்தாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆளோட பண்ணக்கூடாது. நம்ம எழுதுனது அவர் கேட்கிற ஒரு ஆளோட பண்ணக்கூடாது. யாரோட பண்ணக்கூடாதுன்னா, யாரு உங்களையும் உங்க மார்க்கத்தையும் ஒழிப்பதற்கு பாடுபடுகிறார்களோ, வேற மார்க்கத்தில் இருக்கிறது வேற, ஒழிக்கிறதுக்குன்னு பாடு. இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னு கேட்டா, ராமகோபாலும் நானும் சேர்ந்து இங்க ஒரு மளிகை கடை வைக்கிறோம், ஒத்துக்குருவீங்களா நீங்க? அட பாவி, ராமசாமியோட வச்சா ஒத்துக்குருவீங்க, ஒரு கந்தசாமியோட செஞ்சா ஒத்துக்குருவீங்க, வேற இந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டுல ஒரு எம்எல்ஏ இருக்கார், தொகுதி எம்எல்ஏ, அவரோட சேர்ந்து வச்சா ஒத்துக்குருவீங்க. நான் மளிகை கடை வைக்கிறேன், யாரு? நானும் ராமகோபாலனும் பார்ட்னரா மொழி வைக்கிறேன்னு சொன்ன, நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இந்த சமூகம் அழிவதை பற்றி அக்கறை இல்லாதவனா இருக்கணும். அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான்? நாட்டை விட்டு விரட்டணுங்கிறான், முஸ்லீம்களுக்கு உரிமை கொடுக்க கூடாதுங்கிறான், கொல்லணுங்கிறான், வந்து ரசூலுல்லாஹ்வை தரக்குறையா மேடையில பேசுறான். இவனோட சேர்ந்து நான் வியாபாரம் பண்ண முடியுமா? இது பண்ணலாம். முஸ்லீம் அல்லாதவங்களோட பண்ணலாம், ஆனால் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறவனோட சேர இயலுமா? சேர இயலாது. ஆதாரத்தை 2வது வர்றேன். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம், ஒருத்தர் சுன்னத் ஜமாத்துல மதுஹப்ல இருப்பாரு, அவர் கொள்கையில் அவர் இருப்பார், நம்ம கொள்கை நம்ம இருப்போம், சேர்ந்து வியாபாரத்தை பண்ணிட்டு இருப்போம்னா அது மார்க்கத்து தப்பு கிடையாது. அவர் என்ன செய்யறாருன்னா, இவங்களை தௌஹீத ஒழிக்கிறது தான் என் வேலை. என் வேலை என்ன? இந்த நாங்க தர்கா வணக்கம் செய்யறவங்களை வந்து காப்பாற்ற போறோம், இந்த தர்கா இவங்களை ஒழிச்சு கட்டுறதான் என்னுடைய வேலை. கூட்டம் நடத்த விட மாட்டோம், நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டோம், பள்ளிவாசலுக்கு தொலை வந்தா கூட விரட்டி அடிப்போம், தனியா ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டினா கூட அதையும் போய் இடிப்போம் என்று ஒருத்தன் நடக்கிறான். அவனோட சேர்ந்து வியாபாரம் பண்ணலாமான்னா என்ன பண்ணக்கூடாது. வேற மதுஹபுக்காரன்ட்ட பண்ணுங்க, தரிகாக்காரன் கூட பண்ணுங்க, யார்கிட்ட வேணாலும் பண்ணுங்க. இஸ்லாத்தை ஏகத்துவ கொள்கையை ஒழிக்கிறது தான் என் வேலைன்னு சொல்லிக்கிட்டு வேற ஒரு கொள்கையில் இருந்துகிட்டு ஒருத்தன் இருந்தால் அவனோட நீங்க சேர்ந்து பண்ணினால் அது என்ன அர்த்தத்தில் வருது? நீங்கள் அந்த ஒழிக்கிறதுக்கு துணை செய்கிறீர்கள். யாரோட உங்க மனசை ஏத்துக்கிறார்கள் இந்த மாதிரி செய்யற ஆளோட? இத சொல்லிவிட்டு இதுக்கு ஆதாரமா நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சில 2 வசனங்களை எடுத்து காட்டுறோம். என்ன செய்யறோம்? லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, மார்க்கத்தில் உங்களோடு யுத்தத்திற்கு வராமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் சொல்றான். உங்களோடு மார்க்க விஷயத்தில் யுத்தத்திற்கு வராமல் இருக்கிறார்களே, வலம் யுஹ்ரிஜுக்கும் அன் தியாரிக்கும், உங்கள் இல்லங்களை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே, அந்த மாதிரி மக்களோடு அந்த பர்ரு, அவங்களுக்கு நன்மை செய்வதையும் துப்சித்து இலையும், அவங்களுக்கு நியாயம் வழங்குவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. வேற மதத்தில் இருக்கிறாங்க, உங்க மதத்துக்கு எதிராக யுத்தம் செய்யவில்லை, உங்க வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றவில்லை, அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நன்மை செய்வது, அவர்களோடு இணங்கி இருப்பதற்கு அல்லாஹ் வந்து தடுக்கவில்லை. இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று கேட்டால், அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் உங்களோடு போர் செய்கிறார்கள், மார்க்க விஷயத்தில் உங்களோடு எதிர்த்து யுத்தம் செய்கிறார்கள், அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றுகிறார்கள், ஊர் நீக்கம் பண்ணுகிறார்கள், இது உங்க ஊரு, இவனை ஊரை விட்டு நீக்கிறேன் என்கிறார்கள். அவரோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுவியா? தீன்ல சொன்னதுக்காக வேண்டி இப்படி செய்வார்களேயானால் அவர்களோடு இணக்கம் காட்டுவதை அல்லாஹ் தடுக்கிறான், இவங்களோடு காட்டுவதை தடுக்கவில்லை, அவங்களோடு காட்டுவதை தடுக்கிறான். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்? எதிர்த்து களமிறங்கி அழிக்கிறதுக்கு வருவார்களேயானால் அவங்களோடு சேர்ந்துகிட்டு இருப்பது நம்ம தலையில் நாமளே மண்ணை வாரி போட்டுக் கொள்வது,
என்று நம்ம சொன்னோம். இதுக்கு அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த வசனம் உங்களுக்கு மட்டும்தானா, உங்களுக்கு தான் அது இறங்குனுச்சான்னு கேட்கிறார். அதான் கேள்வி. நான் சொன்ன விஷயத்தை கேள்வி தான் விளக்கி இருக்கிறேன். அவர் என்ன கேட்கிறாரு, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க இது என்ன உங்களுக்கு அந்த வசனம் இறங்குனுச்சுங்கிறாரு. குர்ஆன்ல உள்ள எந்த வசனம் நமக்கு இறங்குனுச்சு? இப்ப தொழுகை சொல்றோம், தொழுங்கிறோம், உனக்கா இறங்குச்சு? அது சகாபாக்களுக்கு இறங்குச்சு சொல்லுவீங்களா? தொழுகை நிலைநாட்டுங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. நான் அதை வாய்ச்சி என்ன செய்யறேன், அல்லாஹ் தொழுகை நிலைநாட்ட சொல்றான், தொழுங்கிறேன், எனக்கா இறங்குச்சுன்னு கேட்கலாமா நீங்க? உங்களுக்கு இறங்கல, சகாபாக்களுக்கு தான் இறங்குச்சு ஆரம்பத்தில். அது எல்லாருக்குமா அவங்களுக்கு மட்டுமா? குர்ஆன்ல ஒரு கட்டளை, அது மாதிரி திருடுனா கையை விட்டு உனக்கா சொல்லிருக்கு? அந்த காலத்து திருநவங்க சொல்லிருக்கு, உனக்கு அப்படி சொல்ல முடியுமா? அப்ப லூத் நபி காலத்துல என்ன செய்யாங்க, ஹோமோசெக்ஸ் ஈடுபட்டாங்க, அது அல்லாஹ் கண்டிக்கிறான், நம்மளே கண்டிக்கிறான். அப்படி நம்ம செய்யலாமா? ஒரு கண்டிக்கிறான்னா ஒரு செயலை கண்டிச்சா கேமனால் வரைக்கும் தான், ஒரு சட்டம் சொன்னா கேமனால் வரைக்கும் தான். அப்ப மும்தஹினா சூராவில் சொல்லக்கூடிய இந்த வசனம் லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் என்று தொடரக்கூடிய இந்த இரண்டு வசனங்களும் எங்களுக்கு மாத்திரமில்லை, அனைவருக்கும் தான். எல்லோரும் இதை கடைபிடிக்க வேண்டும். நீங்களும் தீனில் உறுதியான ஆட்களாக இருந்தால் உங்கள் தீனை ஒழிப்பதற்கு யார் பாடுபட்டாலும் அவர்களோடு இணக்கத்தை காட்டக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் வேற மதத்தில் வேற கொள்கையில் இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக யாரையும் இருக்கக்கூடாது. நல்ல இணக்கமா இருக்கலாம், நல்லா பழகலாம். அழிச்சு கட்டுறதான் என் வேலைன்னு சொல்லிவிட்டால் அத்வானியோட, நரேந்திர மோடியோட, அதே மாதிரி வந்துகிட்டே ராமகோபாலனோட நம்ம இணக்கமா இருக்க மாட்டோம். அதே நேரத்தில் இந்த ஊர்ல எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, எத்தனை பொதுமக்கள் இருக்கிறாங்க, எத்தனை அரசியல் கட்சியில் உள்ள பிற மத தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, பிரமுகர், அவங்களோட எல்லாம் பகிச்சிட்டா இருக்கணும். நல்லா செய்யுங்க, விருந்து கூப்பிடுங்க, சாப்பாடை கொடுங்க, நல்லது கெட்டதை கலந்துக்கிறங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. மார்க்கத்தை பேணுகிற வகையில் இருந்து கொள்ளலாம். இதுல உங்களுக்கு தான் இது இறங்குனுச்சான்லாம் கேட்கக்கூடாது. குர்ஆன்ல உள்ள எந்த ஒரு வசனமுமே, இப்ப நான் நாகூர் தர்காவுக்கு ஒருத்தன் போறான், இந்த வசனத்தை காட்டி இது போவாதுங்கிறான், இது நாகூருக்கு இறங்குனுச்சு, நாகூர் நேரத்தில் வந்துச்சுன்னு கேட்கலாமா? அந்த அர்த்தம் இதுக்கு பொருந்ததா இல்லையா? குர்ஆன்ல நீங்க என்ன பார்க்கணும்னா, இந்த வசனத்தில் நாங்கள் சொல்லுகிற கருத்து இருக்குதா இல்லையா? இந்த வசனத்தை வாய்ச்சாச்சு, அர்த்தத்தை காட்டியாச்சு. நாங்க செஞ்ச அர்த்தம் தப்பா இருந்தா இன்னும் 10 தர்ஜுமா இருக்குது, அதை எடுத்து பாருங்க. அந்த 10 தர்ஜுமாவுல இதுக்கு மாத்தமா அர்த்தம் இருக்கா, இதுக்கு வார்த்தைகள் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த கருத்தா இருக்கும். எங்க தர்ஜுமா விட்டு போடுங்க. இன்னும் பல பேர் தமிழா அதெல்லாம் எடுத்து பாருங்க. ஆமா, இந்த கருத்து இருக்குதே. தமிழ்ல சொல்றேன் கேளுங்க. மார்க்கத்தில் உங்களோடு யுத்தத்திற்கு வராதவர்களுடனும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்ற இணக்கமாக இருப்பதையும் உதவிகள் செய்வதையும் நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. எதை தடுக்கிறான் என்று சொன்னால், யார் மார்க்கத்தில் உங்களோடு யுத்தம் செய்கிறார்களோ, யார் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதையும் உறுதுணையாக இருப்பதையும் தான் அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கிறான். இதை தமிழ்ல நான் சொன்னால் உங்களுக்கு விளங்குதா இல்லையா அந்த அர்த்தம்? அவ்வளவுதான். உங்களுக்கு இறங்கணும் அவசியம் கிடையாது. அப்பனா ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆனை மூடி வச்சுட்டு போயிட வேண்டியதான். ஹிந்தி மக்களுக்கு இறங்கல, எல்லாரும் இதை கடைபிடிக்கலாம். ஏன் மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லா வசனங்களையும் கடைபிடிக்காதது போல இதையும் கடைபிடிக்கலாம், எல்லாரும் கடைபிடிக்கலாம். அவங்க ஏன் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணு நல்லா சொல்றான், வாய்ச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவர்கள் மீறுகிறார்கள், அதனால அவங்களுக்கு புரியவில்லையே தவிர இந்த வசனத்தில் அந்த கருத்து இருக்கத்தான் செய்கிறது. எதிரியா இருந்தாங்கன்னா தௌஹீத ஒழிக்கிறது தான் கொள்கைன்னு இருப்பார்களே, ஆனால் எப்படி நாங்க அவங்களோட இணக்கமா இருக்க முடியும்? இதை விடுங்க, ஒரு கட்சியில எப்படி வச்சிருக்கிறான், எவனும் எந்த கட்சியில இருக்கலாம், இந்த கட்சி ஒழிக்கிறது அந்த கட்சி கொள்கையா இருந்தா சேரக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க சட்டம். மனிதனுடைய கட்சியில அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதனால இந்த வசனம் நமக்கு இறங்கினது கிடையாது, பொதுவாக இறங்கினது. கியாமத் நாள் வரைக்கும் உள்ள விஷயம் தான். இந்த தன்மை இருந்தால் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய